இப்போது நீங்கள் சொன்னதில் வந்து இப்போ சிறுபான்மை மக்களுக்கான அச்சுறுத்தல், அவர்களுக்கு எதிரான சட்டங்கள்னு பட்டியலிடுறீங்கல்ல, அதை தான் அவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இந்த சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக அவங்கள தாஜா செய்கிற அரசியலை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. வாக்கு வங்கி அப்படின்னு எடுக்கும்பொழுது எது மெஜாரிட்டி? இந்துக்கள் தான். சரியா? அப்போ அப்பீஸ் பண்ணணும்னா அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் யாரை அப்பீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க? இந்துக்களை தான். கரெக்டியா? அப்புறம் எதுக்கு வந்து நாங்கள் வந்து மைனாரிட்டிஸ் அப்பீஸ் பண்ணணும்? தேவையில்லை. அவங்க வந்து மைனாரிட்டிஸாக இருக்காங்க, அவங்கள பாதுகாக்கணும், அவங்களோட உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இப்போ பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கேட்குறோம். அது வந்து அந்த பெண்கள் தொடர்ந்து வந்து அவங்களுக்கான நியாயங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த பெண்களுக்கான உரிமைகளை கேட்குறோம். அது வந்து விமன் அப்பீஸ்மெண்ட்டா? அப்படியும் சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு சாரரை, சில மக்களை பாதுகாப்பது, அவங்களுடைய தேவைகளை, அவர்களுடைய உணர்வுகளை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவங்களுக்கான சில விஷயங்களை செஞ்சு தருது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அரசாங்கம் இன்க்ளூசிவாக இருக்கணும் இல்லையா? எல்லாருக்குமான ஒரு இடம், எல்லாரோட தேவைகளை உணர்ந்த ஒரு அரசாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னா நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது, இடஒதுக்கீடு யாருக்கு கொண்டு வந்திருக்கோம்? இந்துக்களுக்கு தானே. இப்போ வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறது வந்து இந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பு, அதாவது ஒதுக்கப்பட்ட இந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தானே. ஸோ இத்தனை விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கோயில்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய அறநிலையத்துறை வைத்திருக்க இதுதான். இது வந்து எப்படி வந்து என்ன, ஒரு தலைவர் கலைஞருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒரு முதலமைச்சராக அவருடைய கடமையை அவர் உணர்ந்திருக்கிறார், அதை செய்கிறார். அது வந்து எப்படி வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கும்? ஏராளமான குடமுழுக்கு செய்ததெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. ஆனால் ராமர் கோயில் அயோத்தியில் நடந்தபோது வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, விமர்சன பார்வையை முன்வைக்குது. திமுக எதிர்த்தது ஒரு மசூதியை இடித்து விட்டு மக்களுக்கு இடையே எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ உயிரிழப்புகளை உருவாக்கி அது கட்டப்படுது. அதோடு இல்லாமல் இது ஒரு அரசாங்கத்தின் சாதனை இல்லை, ஒரு அமைப்புடைய சாதனை. அமைப்பு வந்து கோயிலை கட்டியிருக்காங்க, அதை எதுக்காக குடியரசுத் தலைவர் உரையில் வந்து பிரதமருடைய உரையில் பட்ஜெட்டில் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும்? தேசத்தின் பெருமிதமாக பார்க்கலையா? ஒரு அடிமை சின்னம் அகற்றப்பட்டது, தேச பெருமிதம் நிலைநாட்டப்பட்டதுன்னெலாம் பாஜகவினர். அது பாஜக என்ற கட்சியோடைய பார்வை. அரசாங்கம் அந்த கோயிலை கட்டவில்லை, ஒரு அமைப்பு கட்டியிருக்கிறது, ஒரு ட்ரஸ்ட் கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து யார் வேணாலும் போகலாம், அதை பற்றி பெருமைப்படலாம், அதை பற்றி எந்த இருவேறு கருத்துக்களும் கிடையாது. ஆனால் அது அரசாங்கத்தின் சாதனையாக நீங்கள் எப்படி மாற்ற முடியும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்களா? இவங்க தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள். இடஒதுக்கீடு வேணான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதுவுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னு, அவங்களோட உரிமைகளை கூட கேட்கக்கூடாது. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அதில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான். அந்த இந்துக்களுக்கு ஏன் விவசாய இந்துக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுகிறது? 3 மசோதாக்களை கொண்டு வந்தாங்க, அவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா? அதில் வந்து கார் ஏற்றி கொலை பண்ணுறாங்க, அவங்க இந்துக்கள் இல்லையா? பாஜக தான் இந்துக்களுக்கு உண்மையாக இந்துக்களை சுரண்டி அதை அரசியல் லாபம் மாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிஜேபி. இந்துக்களுக்காக வந்து அவங்க எந்த குரலும் கொடுக்கவில்லை, இந்துக்களை தனக்காக குரல் கொடுக்க வைக்கிறார்கள், அவ்வளோதானே தவிர இந்துக்கோ எந்த மனிதர்களுக்கும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சில வசதியானவர்கள், பணம் படைத்தவர்களுக்கு தான் வந்து லாபங்களை பெற்றுத்தர்றாங்களே தவிர வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து எதிரானவர்கள் தான். அவங்கள பிரித்து அதில் வந்து அரசியல் குளிர் காய்கிறார்களே தவிர யாருக்கும் வந்து அவங்க பயன் தரக்கூடிய ஒரு ஆட்சியை தரவில்லை.
அதனால் நிச்சயமாக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டை விமர்சிக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள்னா அவங்களுக்கு தெரியும் எந்த கொள்கை அவங்கள வந்து தொடர்ந்து எதிர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னை எதிர்த்து இவ்வளவு முன்னேறிய மாநிலமாக ஒரு மாநிலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை அவங்க மறுபடியும் விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற, ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிந்து அதை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க.